ப்ரோ, நீ எங்கடா தம்பி இங்கே? உன்னை பார்க்க தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? இப்போ தானே ஃபோனில் பேசணும். நான் தான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க? உன்னை பார்க்கறதுக்காக மட்டும் வரல ப்ரோ. அப்புறம் ஏஞ்சலுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன். மாலுக்கா? ஆ. நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற? எது ப்ரோ தேவையில்லாத வேலை? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஆமாம் ஃப்ரெண்டு தான், அதனால தான் நான் அன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்புனேன். நான் எங்கே ப்ரோ அனுப்புனேன்? நீயா அனுப்புறதும் ஒன்று தான், வாய்க்கு வந்தபடி பேசினவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்ததும் ஒன்று தான். அம்மா அப்படி பேசுனாங்கன்னா அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? இப்போ சொன்னேன் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு, அதை அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே. என் ஃப்ரெண்டை நீங்கள் எதுக்குமா என் வீட்டில் வச்சு தப்பாக பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானடா. உங்கள் பிரச்சனையை உங்கள் ஊரில் வச்சு பேசிக்கங்க, என் ஃப்ரெண்டை என் வீட்டில் வச்சு மரியாதை குறைச்சலா பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு அன்னைக்கு நீ சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அந்த பொண்ணை அழ வச்சு அனுப்பிட்டு இன்னைக்கு எதுக்குடா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வந்திருக்க? ப்ரோ, இப்போ நீ என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடாத. நான் கொடுத்த இன்விடேஷனை வாங்கிக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வர்றேன்னு ஏஞ்சலே ஒத்துக்கிட்டா. அவ இவனு பேசாதன்னு அன்னைக்கே சொன்னேன். சரி, ஏஞ்சலே கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லிடுச்சு. சரி, அதுக்கு நீயும் கல்யாணத்துக்கு வரணும் ப்ரோ. ஆக்சுவலாக நான் இப்படி கூப்பிடுறதே தப்பு. நீ முன்னாடி நின்று எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும். கல்யாண மாப்பிள்ளையா நான் நிற்கும் போது எனக்கு துணைக்கு நீ தான் ப்ரோ நிற்கணும். எனக்கு எல்லாமே நீ தானே பார்க்கணும். இப்படி விலகி போனால் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு எல்லாமே எடுத்து பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதாடா? அப்புறம் என்ன ப்ரோ, நான் கூப்பிடுற அளவுக்கு நீ வச்சுக்கலாமா சொல்லு? நீயா வந்து நிக்க வேண்டாமா? நான் என் தம்பி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க மாமா, நான் கார்ல இருக்கேன். இப்போ எதுக்கு ப்ரோ அவளை போக சொல்ற? ஏன் உங்ககிட்ட நான் தனியா பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இன்னைக்கு விட்டு அடுத்து என்னைக்கு பேச முடியும்னு எனக்கு தெரியல. நீ ஏன் ப்ரோ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி ப்ரோ, எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் மறந்துடலாம். நீ வா, உடனே கிளம்பு. ஏஞ்சலையும் கூட்டிட்டு நம்ம உடனே சென்னை கிளம்பலாம். என் கல்யாணத்தை நீயும் ஏஞ்சலும் முன்னாடி நின்று நடத்தி வைங்க, போதுமா? இங்க பாருட தம்பி, உன் கல்யாணத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையை கூட நான் தான் எடுத்து பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? என்னைக்கு நீ இந்த பொண்ணை காதலிக்கிறேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வந்து சொன்னையோ அன்னைக்கே என் ஆசையெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் என்கிட்ட விடாம சொல்ற நீ, காலேஜ் டைம்ல இருந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் ஏன்டா என்கிட்ட சொல்லல? அது ப்ரோ, படிக்கிற வயசுல இந்த காதல் அது இதெல்லாம் தேவையில்லைன்னு நீ ஏதாவது சொல்லுவேன்னு தான் சொல்லல. அப்படின்னு நீயா யோசிச்சு என்கிட்ட சொல்லாம இருந்தியா, இல்ல அந்த பொண்ணு சொல்லி சொல்லாம இருந்தியா? நாங்க 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணோம். அங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம 2 பேருக்கும் பிரிவு. நீ மட்டும் இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா வேண்டான்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பேன். இப்ப என்ன ப்ரோ உனக்கு பிரச்சனை? வினையால உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு வினிதாவை பிடிக்கவே மாட்டேங்குது? எனக்கு அவங்க குடும்பத்தையே பிடிக்காது, அவ்வளவுதான். இதை நான் ஏற்கனவே உன்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் உன் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. அவனாலதான் நீ இப்படி தப்பு தப்பா எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்க. சரி இருக்கட்டும், நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் தப்பாவே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே இருக்கட்டும், விடு. எனக்கு வினிதாவை பிடிக்கல, ஆனா உனக்கு பிடிச்சிருக்கா? யா அஃப்கோர்ஸ், நாங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். கருவா உருவானதுல இருந்து தம்பி நம்ம 2 பேருமே ஒன்னாதான் இருந்திருக்கோம். உன் மனசு என்ன சொல்லுதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். இந்த பொண்ணு கூட இருக்கும்போது, இந்த பொண்ணை பார்க்கும்போது உன் கண்ணில் கொஞ்சம் கூட காதல் இல்லடா. உன் காதல் இந்த பொண்ணுகிட்ட இல்ல. இந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னா வேற எங்க இருக்குன்னு சொல்ற? அதை நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்ற ப்ரோ? இல்ல உனக்கா தெரியாதான்னு கேக்குறேன். ப்ரோ, ஐ லவ் வினி, தட்ஸ் ஆல். என் கல்யாணத்துக்கு உன்னால வர முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன ப்ரோ இப்படி பேசுற? நீ கெஞ்சினாலும் சரி மிரட்டினாலும் சரி, என் முடிவு ஒரே முடிவு தான். உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது. அப்படி நான் வரணும்னு நினைச்சேன்னா வினிதா கூட உன் கல்யாணத்தை நிப்பாட்டிரு, வேற நல்ல பொண்ணா பார்ப்போம். அந்த பொண்ணு கூட நீ கல்யாணம் பண்ணும்போது எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பாக்குறேன். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் ப்ரோ? இன்னும் 5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்ற? இப்ப நிறுத்துன்னு சொல்றேன், ஆனா உன் கல்யாணத்துக்கு நான் வந்தா நிறுத்தவே செஞ்சிருவேன். எப்படி வசதி உனக்கு? ப்ரோ, ஆர் யூ மேட்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? தம்பி இங்க பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணன் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வா. அதை நீ உன்னோட பிசினஸ் ட்ரிப்பா வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். போயிட்டு நீ திரும்பி வரும்போது ஷியோரா நான் வினிதாவை தான் லவ் பண்றேன்னு அடிச்சு சொல்லு என்கிட்ட. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வினிதாவை நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நோ, என்ன இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் உன்னோட வீக்னஸ். உன்னை எங்க தொட்டா நீ எங்க மடங்குவேன்னு அந்த குடும்பத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ப்ரோ, நீ என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கியா? யாரும் சொல்லி நான் ஆடுறதுக்கு என்னென்ன தலையாட்டி பொம்மைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லட தம்பி, நம்ம நினைச்சதெல்லாம் ஒருத்தனை செய்ய வைக்கிறதுக்கு அவன் தலையாட்டி பொம்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனோட ஈகோவை தூண்டி விட்டாலே போதும். அந்த இடத்துல தான் நீ இருக்க. ப்ரோ, வினி பாவம் ப்ரோ. என்னை லவ் பண்ணிட்டு எனக்காகவே தன் வாழ்க்கையை வாழாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை வருஷம் ஒரு பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியும்? நீயே சொல்லு. ஏன் அவன் நினைச்சிருந்தா அவ வேற யாரையாவது லவ் பண்ணிட்டு போயிருக்க முடியாது? அவளுக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல அவளுக்கு வேற மாப்பிள்ளை யாரும் கிடைக்க மாட்டாங்களா? எனக்காகவே இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ப்ரோ, நான் சொன்னேங்கிறதுக்காக.
இப்ப கூட இந்த மேரேஜை நானா தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அவ எம்கே நீங்க எப்போ இந்த கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்ப சொல்லுங்கன்னு நான் ஃபாரின் கிளம்புறேன்னு ரெடியா இருந்தா. உனக்கு ரூபாவை பிடிக்கல, ரூபாவோட அப்பாவை பிடிக்கலன்னா அத்தோட நிறுத்திக்கோ ப்ரோ. வினிதா பக்கம் நீ வராத. சரி வரல விடு. உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நீ என்ன இவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் இவ்வளோ பேச வேண்டி வந்தது. இல்லாட்டி உன் கல்யாண விஷயத்துல தலையிடுறது இல்லைங்கிற முடிவுல தான் நான் இருக்கேன் இன்னமும். இதுதான் உன் முடிவா? வேற எந்த மாற்றமும் கிடையாதா? நோ. எம்கே. ஜஸ்ட் 2 minutes வினி, இந்த வந்துட்டேன். மாமா. மாமா. ப்ரோ உன்னதான் அவ கூப்பிடுறா. கேக்குதுமா, சொல்லுங்க. எங்க அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி என் அக்காவையும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு என்னைய வெறுத்துறாதீங்க மாமா. உங்க தம்பி கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அப்புறம் மாமா, நானுமே கொஞ்சம் ஃபேமிலி விஷயத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தான் இருந்திருக்கேன். முக்கியமா என் அண்ணன் பொண்ணு விஷயத்துல. அது நான் வளர்ந்த விதம் அப்படி. அம்மா இல்லாம வளர்ந்ததுனால இந்த மாதிரி விஷயமெல்லாம் தெரியாமலே இருந்துட்டேன். அம்மா இருந்தாங்கன்னா சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆக போகுது. இனிமேல் குடும்பத்துல எல்லா விஷயங்களையும் நல்ல பொறுப்பா பாத்துக்குவேன் மாமா. முக்கியமா உங்க தம்பிக்கு எம்கேவுக்கு ஒரு நல்ல வைஃபா இருப்பேன் மாமா. இது வரைக்கும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது உங்க மனசை காயப்படுத்தி இருந்தாலோ இல்ல தப்பா ஏதாவது நடந்துட்டு இருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்க மாமா. வினி, என்னை மன்னிச்சு எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் மாமா. ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ் மாமா, எங்க கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மாமா. நீங்க வரலன்னா உங்க தம்பி சந்தோஷமாவே இருக்க மாட்டாரு மாமா. ப்ரோ வினி நீ எந்திரி. மாமா வாங்க மாமா. வினி நீ அமைதியாரு. ஏன் ப்ரோ, உன் கூட பிறந்த தம்பின்னா உன்கிட்ட அவ்வளோ கெஞ்சுறேன், என் கல்யாணத்துக்கு நீ வரமாட்ட. இவ ஒரு பொண்ணு உன் காலில் விழுந்து கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி கெஞ்சுறா, அப்பவும் நீ கல்யாணத்துக்கு வரமாட்ட இல்ல? ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். நீ என் கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம். இத்தனை தடவை உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கேன் பாத்தியா? நான் முட்டாள்தான், முட்டாள்தான். உனக்கு இந்த விஷயத்துல இவ்வளோ திமிரு இருந்தா, பிடிவாதம் இருந்தா, உன் கூட பிறந்தவன் எனக்கும் அதே அளவு திமிரும் பிடிவாதமும் இருக்கும். நீ என் கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம். எம்கே அப்படிலாம் பேசாதீங்க. கிளம்பு வினி, வா போலாம். எம்கே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், நான் பேசிக்கிறேன். நீ பேசின வரைக்கும் போதும், கெஞ்சின வரைக்கும் போதும். வா கிளம்பலாம். இவர் கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க எம்கே. இப்ப வான்னு சொல்றேன், வர போறியா இல்லையா? எம்கே கிளம்பு. நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட ப்ரோ. ஃபீல் பண்ணுவ இதுக்கு. தம்பி, உன்னை நீயே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கடா. அப்படி நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணும்போது உனக்காக அண்ணன் நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத நீ என்னைக்கும் மறந்துடாத. மைட் வா. அப்படியா சார்? ஆமாம் மிஸ்டர் வேந்தன், இன்னும் 2 வாரத்துல பாப்பாவை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். 3 மாசம் ஆகும்னு சொன்னீங்க, 1 மாசம் தானே சார் ஆயிருக்கு. இல்ல, பாப்பாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சது அவ உடம்பு நல்லா ஏத்துக்கிடுச்சு. செல்ஸ் எல்லாம் நல்லா growth ஆகுது. அப்படியா சார்? ஆமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன பிள்ளை. இங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு சமாளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. திடீர்னு அப்பாவை பார்க்கணும்னு அழறா. நீங்க வந்து நின்னா கேஎஸ்ஆர் வரணுங்கிறா. கேஎஸ்ஆர் இருந்தா உங்களை கேக்குறா. எங்க 2 பேர்கிட்டயுமே அவளுக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தி சார். எஸ் அது எனக்கும் தெரியுது. அதனாலதான் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது பெட்டர்னு சொல்றேன். இப்போ இன்னும் 2 வாரம் கழிச்சா 1.5 மாசம் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து கவுன்ஸை செக் பண்ணிக்கங்க. அப்படிங்களா சார்? ஆமா, அது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்குமா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆமா, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இங்க ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறதுக்கு வீட்ல வச்சு பாத்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வசதியா தான் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா இங்க வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் சிரமம் இருக்காது. அப்புறம் நானும் 1 மாசத்துக்கு மேல லீவ் போட்டுட்டேன். கோயம்புத்தூருக்கு போகணும். ஓ ஆமாம்ல சார். ஆமா, எல்லாரோட வசதியும் தான் இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் இங்க உள்ள என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போறேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்டையும் கொடுத்துருக்கேன். நீங்க செக்அப் வர்ற நேரமெல்லாம் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பாப்பாவுக்கு செப்பரேட்டா ஒரு ரூம் அலாட் பண்ணிடணும். அப்படியா? சரிங்க சார். ஆமா, பாப்பாவுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் ஒரு சார்ட் போட்டு கொடுத்துறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே சரிங்க சார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. கேஎஸ்ஆர் கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. அவருக்கு நான் கால் பண்ணேன், ரீச் ஆகல. என்ன ஏதுன்னு பார்த்து அவர்கிட்டையும் பேசிட்டு எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. ஓகே சார். ஓகே 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 சரி, அப்ப பேசிட்டு எனக்கு பதில் சொல்றீங்களா? சரிங்க சார். சரிங்க சார், அப்ப நான் உள்ள போறேன். மேம் பாத்துக்கங்க. ஓகே சார். இப்போ என்ன செய்யறது? இவ்வளவு நேரம் அவர்கிட்ட கதை கேட்கும்போது சிரிச்ச முகமா தானே கேட்டீங்க. அது என்ன என் பக்கம் திரும்பின உடனே முகம் சுருங்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன பண்றது? அதான் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டார்ல, வீட்ல வச்சு பாத்துக்கலாம். 4 நாளைக்கு ஒருக்க நான் கொண்டு வந்து காட்டிக்கிறேன், இல்லைன்னா நீங்க கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம 2 பேருமே வருவோம். எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. இப்போ அது பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை? உங்க வீட்ல 2 ரூம் தான் இருக்கு. சோ வாட்டியா? என்னத்த சோவாட்டு? இல்ல, இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். என்ன புரிஞ்சுதான் பேசுறீங்களா?
இருக்கிற 2 ரூம்ல ஒரு ரூம்ல நான் தங்கிக்கிட்டு இன்னொரு ரூமை பாப்பாவுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீயும் உங்க அப்பாவும் எங்க போவீங்க? இது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா இருக்கு. இப்ப இதுல யாரு பிடாரி? யார் விரட்டுறாங்களோ அவங்க தான் பிடாரி. என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல எப்படி அந்த வீடு என் வீடு, வாடகை நான் கொடுப்பேனா, இருக்கிறது 2 ரூமா, அந்த 2 ரூம்ல உங்களுக்கு ஒரு ரூம் உங்க பிள்ளைக்கு ஒரு ரூமா, அப்ப நானும் எங்க அப்பாவும் எங்க போவோமா? எப்படி இருக்கு கதை பாத்தீங்களா? ஓ சரி சரி, இப்ப என்ன அதுக்கு என்ன இப்ப? இருக்கிற 2 ரூம்ல நீ ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டா உங்க அப்பா ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டா நானும் என் பொண்ணு எங்க போவோம்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நியாயம். சரி தெரியாம காட்டுட்டேன், இப்ப என்ன? இப்போ என்ன, நம்ம 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கிக்கிடுவோம், ஆ பாப்பாவுக்கு ஒரு ரூமை கொடுத்துருவோம், அப்புறம் உங்க அப்பா? அவரை ஹாலில் ஒரு பெட் போட்டு படுக்க வச்சிடலாம். அறிவு இருக்கா உனக்கு? இல்ல உங்களுக்கு வயசானவரை ஹாலில் படுக்க வைக்கலாம்னு சொல்றீங்க, ஏசி இல்லாம அவர் எப்படி தூங்குவாரு? அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லவா? என்ன? உங்க வீட்டுக்கு போயிடலாமா நம்ம? நீங்க நல்ல பெரிய பிசினஸ் பண்றீங்க, 3 பிசினஸ் பண்றீங்க, வீடு பெரிய பங்களாவா தான் இருக்கும், எப்படியும் ஒரு 5-6 ரூம் இருக்காது? ஆ அது இருக்கு, 6-7 ரூம் இருக்கு. அப்புறம் என்ன, என் கைக்கு ஒரு ரூம் காலுக்கு ஒரு ரூம் கூட வச்சுக்கிடுவேன். உங்க அப்பா அங்க வருவாரா? அவரை எப்படி விட்டுட்டு போக முடியும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஆனா நீங்க யோசிப்பீங்களாங்கிறது தான் இப்ப கேள்வி. ஏன் நான் யோசிக்க மாட்டேனா? எங்க யோசிச்ச மாதிரி தெரியலையே. கைக்கு ஒரு ரூம் காலுக்கு ஒரு ரூம் வச்சு தூங்குறதுக்கு தானே ஆசைப்படுறீங்க. அது சும்மா ஒரு வேடிக்கை பேச்சுக்காக சொன்னேன் சார். அதெல்லாம் இங்க தேவையில்லை. பிராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க. உங்க அப்பாவை என்ன பண்றது? வருவாரா எங்க வீட்டுக்கு? வர்றாருன்னா நான் கூட்டிட்டு போறதுக்கு ரெடி. அப்புறம் இந்த வாரத்துல எம்கேவுக்கும் வினிக்கும் கல்யாணம் ஆயிடும். அப்போ வினியோட ரூமும் ஃப்ரீயா தான் இருக்கும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சச்சா அப்படிலாம் வேண்டாம். எதுக்கு? போன உடனே அவங்க ரூம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ரூம் தான் நிறைய இருக்குங்கிறீங்கல்ல. சரி இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. உங்க அப்பாவை என்ன பண்றது? வருவாரா நம்ம கூட? அவர் எனக்காக வர்றேன்னு தான் சொல்லுவார். ஆனால் உங்கள் வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறது சரியாக வருமானு நான் தான் யோசிக்கணும். சரி அப்படின்னா நான் ஒன்று சொல்றேன், அது மாதிரி செய்வோமா? என்ன? எனக்கு அந்த ஒரு வீடு மட்டும் இல்ல, சென்னையிலேயே இன்னும் 2 வீடு இருக்கு. சரி அங்க போய்க்கலாமா? அங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு, அதுவும் பெரிய பங்களா தான். அப்போ இதை முதல்ல சொல்கிறதுக்கு என்ன? மூளையுள்ள புத்திசாலி பொண்ணு, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு பார்க்கலான்னு தான் சொல்லல. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அங்கேயே போய்க்கலாம். உங்கள் அப்பா உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? என் வீடு அங்க நான் போறதுக்கு யார் என்ன சொல்லுவாங்க? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான். சொன்னாலும் அதை நம்ம காதில் போட்டுக்க தேவையில்லை தான். ஆனாலும் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்? இல்லை, இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது அது ஒரு மாதிரி. எங்கள் அப்பாவுக்கு வசதி பார்க்கணும், உங்களுக்கும் வசதி பார்க்கணும், பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலையணும், அதனால ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு முடிச்சிடலாம். உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதுனாலும் ஹலோ, அது என் வீடு. சரிங்க, உங்கள் அப்பா இருக்கிற வீட்டுக்கு போகிறதுனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. போய்க்கிடலாம், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் தனியாக போகிறதுன்னா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும். நம்ம வசதிக்கு தானே போகிறோம். நம்ம வசதிக்கு தான் போகிறோம். உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்களேன். எதுக்கு எதுக்கு கேட்கணும்? கேட்கணும்ப்பா. நாங்கள் இந்த மாதிரி அங்கே போய் தங்கலான்னு நினைக்கிறோம், நீங்களும் எங்கள் கூட வந்து இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. வேலையில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விட சொல்கிறீங்களா? ஒரு மரியாதைக்கு கேட்கலாம்ல, நம்ம மேலே நாளைக்கு தப்புன்னு வந்துடக்கூடாதுல்ல. கேட்டால் ரொம்ப ஏறிக்கிடுவார். பேசாமல் இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இப்போ இருக்கிற வீட்லயே உங்கள் அப்பா இருக்கட்டும், நம்ம மட்டும் வேணா எங்கள் வீட்டுக்கு போவோமா? உங்கள் அப்பாவை வேணா நம்ம சுந்தரேக்கா கிட்ட விட்டுட்டு போகலாம், அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கல்ல. அது எப்படி முடியும்? நான் எங்கள் அப்பாவை எப்படி பார்க்கறது? ஏங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி தினமும் காலையில் ரெடி ஆகி உங்கள் அப்பாவை பார்க்க போயிடுங்க, சாயங்காலம் வரைக்கும் உங்கள் அப்பா கூட இருங்க, அப்புறமா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அப்படிங்களா சார்? அப்போ பாப்பாவை யார் பார்த்துக்கிறது? அப்படி ஒன்று இருக்கோ? பின்ன சரி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன? இப்போ இருக்கிற வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் பாப்பாவும் இருந்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கங்க. நீங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு தினமும் ஒரு தடவை வந்து பாப்பாவை பார்த்துட்டு போயிருங்க. அப்படிலாம் ஒன்றை நம்பி என் பிள்ளைய விட முடியாது. ஏன் விட முடியாது? நான் தான் பிள்ளைய காப்பாற்றிருக்கேன், அது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஆமாம் சரி சாரி. நம்பி விட முடியாதாம்ல? நம்பி விட முடியாது. சரி சாரி, அதுக்காக முகத்தை இப்படி முகப்பெயர் வரைக்கும் அனுப்பாதீங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்? 2 வாரம் இருக்குல்ல, யோசிப்போம். இதை முதலே சொல்லியிருந்தா அவ்வளவு சண்டையே தேவையில்லை. ஆமா நான் தானே சண்டை போட்டேன். அப்புறம் நானா சண்டை போட்டேன்? ஆமா, நீங்க தான் சண்டை போட்டீங்க. அப்புறம் என்ன நானா? எம்மா உன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், மறுபடியும் நான் பெட்ல அட்மிட் ஆக வேண்டியதுதான், பிரஷர் கூடி போய். ரொம்ப வெட்டாதீங்க, கிளம்புங்க. கிளம்புறேன், பாத்துக்கங்க. எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு. அப்படியே கொமட்டோட சேர்த்து ஒரு குத்தன் போல இருக்கு, கடவாப்பல்ல தெரிச்சு விழுகிற அளவுக்கு. மூஞ்சிய பாரு, நல்ல வெள்ளை கரடிக்கு பவுடர் போட்ட மாதிரி. என்னது? என்ன சொன்னீங்க இப்ப? ஒரு பொம்பளை பிள்ளை பேசுறத ஊத்து ஒட்டு கேட்காதீங்க சார். பேசுறது என்ன பத்தி தானே? ஆமா, ஆனா என் வாய் தானே பேசுது. பேசும் நான் பேசதான் செய்வேன், என் வாய்க்குள்ளே பேசுவேன். ஆளு மூஞ்சிய பாரு, நல்ல பால்ல முக்கன பண்ரொட்டி மாதிரி. இப்ப என்ன சொன்னது? என் காதுல கேட்கல. ஏதோ பண்ரொட்டி. என்னது? இதுல முக்கன பண்ரொட்டி?
அதுக்குன்னு இப்படி என் வாய்க்கிட்ட காதை கொண்டு வந்து கேப்பீங்களா? இல்ல என்ன சொன்ன கமான் 1 செகண்ட். எதுல முக்கன பண்றோட்டி நானு? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்னாச்சு வேந்தன் சார், நீங்க 2 பேரும் பேசுற பேச்சு அங்க வரைக்கும் கேக்குது. அது ஒண்ணும் இல்ல சார், சம் பர்சனல். பர்சனல் தான் சார், அதை உங்க வீட்ல போய் வச்சுக்கிட கூடாதா? எப்படி சார் நின்னுட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஹாஸ்பிட்டல் சார் இது, அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. சாரி சார், சாரி. கொஞ்சம் சைலன்ஸ் கீப் பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே, சாரி. எம்மா, ச்சே, ஹாஸ்பிட்டல்ல வச்சு அசிங்கமா போச்சு இந்த புழுங்கரிசியால. ஆனா நம்மளும் தான் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது சும்மா இருந்திருக்கணும். இங்க பாருங்க, இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சு எங்க ச்சே, இனிமேல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சண்டையே போடக்கூடாது. இந்த புழுங்கரிசியா சண்டைக்கு வந்து நின்னாலும் நம்ம வாயில பிளாஸ்டர் ஒட்டிட்டு கம்முன்னு இருந்துடணும். கொஞ்ச நேரத்துல அசிங்கமா போச்சு. தம்பி, இதுல எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நேத்தே பத்திர ஆஃபீஸில் போய் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பதிஞ்சிடலாமா? அப்படின்னா நான் என் அக்கௌண்ட்ல இருந்து இன்னைக்கே உங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடவா? சரிங்க தம்பி. எவ்வளோ பண்ணுறீங்க இன்னைக்கு? இப்போ நான் ஒரு 75 lakhs பண்ணுறேன் சார். அப்புறம் எஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கும் காசு வேணும். சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. அப்புறம் பேங்க்ல நான் பேசட்டுமா? இல்லை சார், நானே பேசி வச்சிருக்கேன். அப்படிங்களா? சரிங்க தம்பி. டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்ணா அவங்க எஸ்டேட்டை ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு 2-3 நாளில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. நீங்கள் போனால் கண்டிப்பாக எப்படியும் 2-3 நாளில் கிடச்சிரும்னு எனக்கும் தெரியும். அதனால தான் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாங்ஷன் ஆகிடும். சரிங்க தம்பி. அப்போ நீங்கள் போய் காரில் உட்காருங்க, நான் அந்த வீட்டை மட்டும் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். தம்பி, அப்புறம் இன்னும் 2 நாளில் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் இருக்குல்ல, எப்போ கிளம்ப போகிறீங்க? அது இன்னும் முடிவு பண்ணலை சார், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்க்கணும். அப்படியா? நீங்கள் அங்கே போய் இருந்து எல்லாம் பார்க்கணும்ல தம்பி? பார்த்துக்கலாம். நீங்கள் போக போகிறீங்களா சார்? அது வீட்டம்மா கிட்ட தான் கேட்கணும். அவங்க அவ்வளோ தூரம் காரில் உட்காந்து வந்துருவேன்னு சொன்னாங்கன்னா போகணும். இல்லைன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மாவை பார்த்து ஒரு வாழ்க்கை சொல்லிக்கிட வேண்டியதுதான். சரிங்க சார், உங்கள் வசதிப்படி செய்யுங்க. சரி, நான் முன்னாடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வாங்க. சரிங்க தம்பி. மனு, என்னடா இந்த பக்கம்? நீங்க என்ன இந்த சார் வீட்ல இருந்து வர்றீங்க? ஒரு வேலை விஷயமா பார்க்க வந்தேன்டா. அம்மா, நீ என்ன இந்த பக்கம்? என் மானுக்குட்டி எங்க போச்சுன்னே தெரியல, அதான் இந்த பக்கம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். அப்படியா? ஆமா, நீங்க பாத்தீங்களா அவளை? பார்க்கலையே. பார்க்கலையா? இன்னைக்கு புது வீட்டுக்கு போறோமா, அதான் அவளையும் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன், ஆளை காணோம். நான் பார்க்கலடா. நான் கடைசியா அன்னைக்கு ஊட்டிக்கு வந்திருந்தப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து ஆடிக்கிட்டே நின்னது, அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி, அப்போ இன்னைக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போறீங்களாக்கும்? ஆமா, இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்ல, அதனாலதான். என்னெல்லாம் கூப்பிடவே இல்லை பத்தியா? அது அது ரொம்ப சின்ன வீடு, அங்கெல்லாம் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தான். சின்ன வீடா இருந்தா என்ன, பெரிய வீடா இருந்தா என்ன? என் மகாராணி இருக்கிற இடம் எனக்கு அரண்மனை தான். ஆமா, போங்க. எங்க போக? கேட்கணும்னு நினைச்சேன், எப்போ ஊருக்கு கிளம்ப போறீங்க? ஊருக்கா? எங்கடா? சென்னைக்கு, உங்க தம்பி கல்யாணத்துக்கு. நான் போகல. போகலையா? அப்ப நான் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? மானு, ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ, என்னால போக முடியாது. உங்க தம்பி கல்யாணத்துக்கு அவர் உங்களை கூப்பிடவே தேவையில்லை, கூப்பிடாமலே நீங்க போயிருக்கணும். ஆனா தேடி வந்து கூப்பிட்டுருக்காரு. மானு, வேற ஏதாவது பேசுடா. என்ன பேசுறது? நான் நாளைக்கு கிளம்ப போறேன்ப்பா. இது? ஆமா, என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் போக போறேன். மானு, இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. எது தேவையில்லாத வேலை? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறதா? என்ன தேடி வந்து கூப்பிட்டுருக்காரு, பத்திரிக்கை வச்சு பட்டுச்சாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டுருக்காரு. நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன். அவ்வளவு வக்கர இருக்கிறவன் அன்னைக்கே ஒன்னு அவன் வீட்டை விட்டு அனுப்பி இருக்க கூடாதுடி. அவர் ஒன்னும் அனுப்பல, நானா தான் வந்தேன். மானு, இங்க பாரு, அன்னைக்கு ஒன்னு அவமானப்படுத்தி அனுப்புனாங்கன்னு சொல்லி தான் நானும் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன். திரும்பவும் அந்த இடத்துல போய் நிக்கிறது உனக்கும் அவமானம், எனக்கும் அவமானம். சொன்னா கேளு, போகாத. என்னங்க இப்படி சொல்றீங்க? வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்ச உங்க கல்யாணத்துக்கு எப்படி போகாம இருக்க முடியும்? மானு, நீ எந்த விஷயத்துல என் பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்துல கேளுடா. நீ தயவு செஞ்சு சென்னைக்கு போகாத. அம்மா, போகணும்னு நினைச்சிருக்க. யார் கூட போகணும்னு நினைச்ச? அண்ணனும் நானும் தான். கண்டிப்பா அவமானப்படுவீங்க 2 பேரும். தயவு செஞ்சு போகாதீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இங்கேயே ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சு அப்ளை பண்ணுங்க டீலர்ஷிப்க்கு. அது அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, வண்டிக்கு கூட சொல்லி வச்சாச்சு, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. நம்பர் மட்டும் தான் இன்னும் வரணும். வர வேண்டியதா இருக்குல்ல? உங்க அண்ணனை இருந்து அந்த வேலையை பார்க்க சொல்லு. நீயும் இருந்து பாரு. அப்ப கல்யாணத்துக்கு போக வேண்டாம். நீங்க தப்பு பண்றது மட்டும் இல்லாம என்னையும் தப்பு பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதை விட முடிக்க வேண்டிய வேலை இங்க நிறைய இருக்குடா. உன்னை அவமானப்படுத்தணுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு தானே நீ நினைக்கிற. அதனால தானே இப்படி ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்க. ஆமா. அப்போ அதுல ஸ்டெடியா நில்லு. வேற எதுலயும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணாத. அதுக்காக கல்யாணத்துக்கு போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? பரவாயில்ல, இப்ப நீ வரலன்னு யாரும் அங்க வருத்தப்பட போறது இல்ல. ஆனா உனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ எப்படியும் சென்னைக்கு போயிட்டு வரேன்னா குறைஞ்சது 2 நாள் வேஸ்டா போகும். அந்த 2 நாளைக்குள்ள எத்தனையோ வேலையை பார்க்கலாம். ஒழுங்கா நீயும் உங்க அண்ணனும் இங்க இருந்து அந்த வேலையை முடிங்க. சரி, நான் போகல. அப்ப நீங்களாவது போயிட்டு வாங்க. முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க?
என் தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், எங்க அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என் பேச்சுக்கு மதிப்பில்லாத இடத்துல நான் போய் நிக்கிறது எனக்கு சரியா படல. இதெல்லாம் என்ன பேச்சு? உங்க தம்பி தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருந்தா போதும், உங்களுக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு சொன்னா புரியாதுடா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லடா. அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? அந்த பொண்ணு கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கா என்ன? இல்லதான், ஆனா அவங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் வளர்த்த பொண்ணுங்க கண்டிப்பா நல்ல பொண்ணுங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க அம்மா கூட தான் அந்தஸ்து கௌரவம்னு பாக்குறாங்க, அதுக்காக அவங்களோட பிள்ளை நீங்க அப்படியா இருக்கீங்க? மனு, அது வேற இது வேறடா. ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லன்னு நீங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லையே. அப்புறம் எதை வச்சு அப்படி பேசுறீங்க? உங்க தம்பி கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்றீங்க. ஆதாரம் தான் என்கிட்ட இல்லடா. அது இருந்திருந்தா இந்நேரம் எங்க அம்மாவையும் என் தம்பியை நான் இப்படி விட்டுருக்க மாட்டேன். அப்புறம் எதை வச்சு தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியுதுடா, என் உள் மனசு சொல்லுது. என் ஃப்ரெண்டு பட்ட கஷ்டத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் எங்க அம்மா கிட்ட என் தம்பி கிட்டே சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டுன்னா அன்னைக்கு வந்தாங்களே அவங்களா? அந்த பாப்பாவோட அப்பா? அவங்க தங்கச்சியை தான் இப்போ உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அப்படித்தானே? ஆமா. அவனோட மேரேஜ் லைஃப்ல அவன் பட்ட கஷ்டமெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது, தெரியுமா? அது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப அதே குடும்பத்துல போய் என் தம்பி பொண்ணு எடுக்கிறான்னா எப்படி எனக்கு அது பிடிக்கும்? அப்படின்னா இதை உங்க தம்பி கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லி பார்த்துட்டேனே, அவன் நம்ப மாட்டேங்கிறானே. எங்க அம்மாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அண்ணன் தான் முக்கியமா போச்சு, பெத்த பிள்ளை சொல்ற பேச்சை விட. இப்ப இதுக்கு நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனா? நீ என்னடா மாட்டிக்கிட்டு முழிக்க போற? ஆமா, இப்ப வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு போக விடாம பண்றீங்கல்ல. நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். என் அம்மாவும் என் தம்பியும் தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது கேளுடா. என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன என் பேச்சை யாருமே கேட்கலன்னா நானும் தான் என்ன செய்வேன்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் கேட்பேன் உங்க பேச்ச. கேப்பையா? அப்படின்னு கல்யாணத்துக்கு போகாத. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் உங்க தம்பி என்னோட பாதையிட அவன் கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் சொல்லியும் அவன் கேட்கல. அப்படி நான் வரமாட்டேன்னு சொன்னாலாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு நம்பிதான் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் நான் இல்லாம அவனுக்கு கல்யாணம் பண்ண பிடிக்காதுன்னு நான் நம்புறேன். அதனால தான்டா நானும் போகல. எப்படியாவது கடைசி நேரத்திலயாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் என்னங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் நின்றுட்டு வந்துடலாமே. உங்களுக்கு பிடிக்காததுனால அவருக்கும் பிடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஒருவேளை உங்களோட கணிப்பு தப்பா இருக்கலாம், அந்த பொண்ணு நிஜமாவே நல்ல பொண்ணா இருக்கலாம். இப்படித்தான் என் ஃப்ரெண்டு வேந்தனே சொல்றான். ஆனா என் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது? ஏன்னா என் தம்பி அந்த பொண்ணு காதலிக்கவே இல்லடா. காதலிக்கவே இல்லையா? அவங்கள பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. என்ன தெரியல? அந்த பொண்ணு கண்ணுல என் தம்பி மேல இருக்கிற காதல் ஏதாவது தெரியுதா உனக்கு? அப்படியெல்லாம் எனக்கு பார்க்க தெரியல. உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ? அப்ப அந்த பொண்ணு அவ்வளவு ஊத்து பாத்திருக்கீங்களோ? அடியே. அப்புறம் என்ன? சரி, அந்த பொண்ணை விடு. என் தம்பி அந்த பொண்ணை பாக்குற பார்வையில கொஞ்சம் கூட காதல் இல்ல. இதெல்லாம் சும்மா பேச்சு. இல்லடா, அப்படி இல்லடா. என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பேச்சை யாராவது ஒருத்தராவது கேளுங்களேண்டா. அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற டைம்ல என் தம்பி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. ரிஜெக்ட் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லைங்கிறதுனால அவனும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கான். அவ்வளவுதானே தவிர அதுக்கு பேரு காதல் இல்லடா. அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, இது என் தம்பிக்கும் புரிஞ்சிருக்கு. ஆனா புரிஞ்சிருக்குங்கிறத அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்படியா? ஆமா, என் தம்பியோட காதல் வேற ஒரு பொண்ணு மேல இருக்கு. அது யாரு? அது நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன், நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. யாரு? என் தம்பி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, வெண்ணிலான்னு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு என் தம்பி அந்த பொண்ணை தான் லவ் பண்றான். ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு எப்படி இது தெரியும்? ஏன்னா அந்த பொண்ணை என் தம்பி பாக்குற ஒரு பார்வையிலையும் காதல் இருக்கு. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நானும் நினைச்சேன். என்ன நினைச்ச? கார்ல அன்னைக்கு நாங்க போகும்போது எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணோம். ஒரு நிமிஷம் கூட இந்த வினிதா அவங்கள பத்தி உங்க தம்பி பேசவே இல்லை. கார்ல ஏறினதுல இருந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் நிலான்னு தான் பேசிட்டு இருந்தாரு. பாத்தியா? ஹாஸ்பிட்டல்ல நைட் எல்லாம் உங்க தம்பியை தூங்க விடாம பாத்துக்கிடணும்னு டாக்டர் சொல்லி இருக்கும்போது நாங்க 2 பேரும் விடிய உட்காந்து பேசிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் பேசும்போது 10 வார்த்தைக்கு 8 வார்த்தை நிலான்னு தான் பேசினாரு. அப்ப நான் நினைச்சேன் அந்த பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல அப்படின்னு. எப்படா ஊருக்கு போகலாம், என் நிலாவை பார்க்கலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தான் சொன்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன் அந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணுன்னு. அப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஃப்ரெண்டு கல்யாண பொண்ணு வேறவங்கன்னு. பாத்தியா, உனக்கே தெரியுது. அப்ப அவன் கூடவே பிறந்த எனக்கு தெரியாதா? நமக்கு தெரியுது, அப்புறம் உங்க தம்பிக்கு மட்டும் ஏன் தெரியல? அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும்டா. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கு அவனோட ஸ்டேட்டஸ்ங்கிற ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படின்னா நீங்க இதை உங்க தம்பி கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் ஜாடமாடையா சொல்லி பார்த்துட்டேன்டா. ஆனா இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை பத்தி நான் எப்படி பேச முடியும்?
அந்த பொண்ணும் வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு பேர நான் எப்படி இந்த விஷயத்துல இழுத்து விடுறது? அதனாலதான் என்னால டைரக்டா பேச முடியல. பேசினாலும் அது தப்புடா. அந்த பொண்ணு சம்மதம் இல்லாம நம்ம அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கும்? அதுவும் என் தம்பிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிற பொண்ணு. நான் பாட்டுக்கு ஏதாவது பேச போய் அது தப்பாயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் பேசாம இருக்கேன். ஆமா, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன். அப்போ அவங்க உங்க தம்பியை நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சு பழகிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஆனா அவங்களுமே வார்த்தைக்கு வார்த்தை முத்து முத்து முத்துன்னு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை வச்சு மட்டும் நம்ம எந்த முடிவுக்கும் வந்துட முடியாதுல்ல. இப்போ என்ன பண்றது? என்னால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியலடா. இப்ப எங்க அம்மா தான் பிரச்சனைன்னா நான் எதுக்கு நின்றுவேன். ஆனா சம்பந்தப்பட்ட என் தம்பியே அவனே பிரச்சனைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஒத்துக்கணும்டா. அவன் மனசுக்குள்ள இருந்து அவன் ஒத்துக்கணும்டா. என் மனசுல வினிதா இல்ல வெண்ணிலா தான் இருக்காங்கன்னு அவன் பேசணும். அப்படி அவன் பேசிட்டான்னு நான் எதிர்த்து நின்றுவேன் எங்க அம்மாவை. அவனே பேசாம இருக்கும்போது நான் எப்படிடா இதுல தலையிட முடியும்? தலையிட்டா அன்னைக்கு மாதிரி மறுபடியும் நான் நோஸ் கட் வாங்கிட்டு திரும்ப வர வேண்டியதுதான். ஆமா, உங்க நிலைமை கஷ்டம்தான். அதனாலதான் பேசாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க தம்பிக்கு இதெல்லாம் தோணாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. அதான் சொல்றேனே, அவனுக்கு தோணி இருக்கும். ஆனா அவனோட ஈகோ அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. மேலும் அவன் வினிதா கூட கமிட் ஆயிட்டான். இனிமேல் பின்வாங்குறது சரியில்லைன்னு நினைப்பான். ஏன்னா எல்லா விஷயத்துலயும் லாயலா இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன். அப்படின்னு அப்படின்னாடா, நம்ம நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கும் நம்ம அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கும் நம்ம உண்மையா நேர்மையா இருக்கணும்னு அர்த்தம். ஆமா, அப்படித்தானே இருக்கணும். அது அன்பு வச்சிருக்கிறவங்க கிட்டே அப்படி இருக்கணும். எல்லார்கிட்டையும் இருக்கணும்னு தேவையில்லை. ம், எல்லார்கிட்டையும் உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நினைச்சோன்னு வையேன், நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஓ, இது உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீ பிசினஸ்ல இறங்க போற, எல்லா விஷயத்திலயும் லாயலா இருக்கணும்னு நினைக்க கூடாது. சின்ன சின்ன நெளிவு சுழிவுகளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் பிசினஸ்ல. ஆ, அப்படி இல்லாம பண்ணணும். அப்படித்தாண்டா பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். நதி போற போக்க பாத்திருக்கியா? அது ஸ்ட்ரெயிட்டா போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்னடா இப்படி கேக்குற? போற வழியில ஊரெல்லாம் இருக்கும், வீடெல்லாம் இருக்கும். அதுக்குள்ள புகுந்து போக முடியுமா நதியால? இல்ல போனாதான் நம்மளால இருக்க முடியுமா? ஆ, நதிக்குன்னு ஒரு பாதை இருக்கு. அது எங்கெங்க வளைஞ்சு நெளிஞ்சு நெளிவு சுழிவோட போகணுமோ அப்படி போனா தான் அதுக்கும் அழகு, நமக்கும் நல்லது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃபும். எங்கெங்க நெளிவு சுழிவோட நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். ம், தம்பி போலாமா? போகலாம் சார். மனு, நீங்க நல்லபடியா பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கூட்டி போயிடுங்கடா. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி, போயிட்டு வரேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம், எதையும் மறந்துடாத. சரி. சரி, பார்த்து போயின்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன். சரி. தம்பி. சார், இது உங்க எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த அருணாச்சலத்தோட தங்கச்சி தானே? ஆமா சார். உங்க பக்கத்துல நின்று இப்படி பேசிட்டு போகுது. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். அப்படியா? ஆமா. அம்மாவுக்கு இது தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? சரி சரி. அப்புறம் சார் சொல்லுங்க தம்பி. இந்த விஷயத்த உங்களோட வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சரிங்க தம்பி. சரி, நான் இங்க இருக்க போறதே இல்ல. என்னைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா அடுத்த மாசமே ஃபிளைட் ஏறிடுவேன். சரிங்க சார். சரி, அந்த பொண்ணோட பேர் வெளியே போக வேண்டாமேன்னு பார்த்தேன். ஆட்டும் தம்பி, ஆட்டும். சரி, போலாமா? வாங்க தம்பி, வாங்க. எப்படிம்மா இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? பாப்பா நல்லா இருக்காம்மா. நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்புறம் உன் வீட்டுக்காரன் வரலையா? இல்லம்மா, யாராவது ஒருத்தர் மாறி மாறி ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஆகணும். அதனால இன்னைக்கு அவர் இருக்காரு, நான் இங்க வந்திருக்கேன். சரி, நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவீங்களா 2 பேரும்? ஆமாம்மா, 2 பேரும் வருவோம். சரி, அப்ப பாப்பாவை யார் பாத்துக்கிடுவாங்க? அங்க டாக்டர் இருக்காருமா, ஸ்பெஷல் டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படியா? சரி சரிம்மா. வெண்ணிலா, பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டியா? இந்த என்ன கொஞ்சோண்டு இருக்குமா, கட்டி முடிச்சிருவேன். முடிச்சிட்டு சொல்லு, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நேரம் மண்டபத்துக்கு போயிடலாம். சரிங்கம்மா, இந்த முடிக்க போறேன். கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, பிள்ளைங்க தலையில வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பூ கட்ட சொல்லியாச்சு. சாமிக்கு மட்டும் நீ உன் கையால கட்டி வச்சுட்டேன்னா கொஞ்சம் நல்லதுன்னு பார்த்தேன். சரிங்கம்மா, அதனால ஒன்றும் இல்லைன்னு கட்டி முடிச்சாச்சு. இல்லை, ஏற்கனவே எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்குற. இப்போ இந்த வேலையை வேற எக்ஸ்ட்ராவாக உனக்கு கொடுத்துட்டேன். அது இவ்வளோ நேரம் ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பூ கட்டுறது எனக்கும் ரிலாக்ஸாக தான் இருக்கு. அப்படியா? நல்ல பொண்ணு போ. இந்த அவளை நம்ம கட்டி முடிச்சுட்டா நம்ம கிளம்பிடலாம். சரி சரி, கட்டு. நீங்கள் பட்டு சேலை எதுவும் கட்டலையாம்மா? காட்டன் சேலையை கட்டியிருக்கீங்க, இதுவே போதுமா? மண்டபத்துக்கு கிளம்பும்போது கட்டிக்கிடுறேன். சரிம்மா சரி. பிள்ளை நல்ல பிள்ளை பாத்தியா? ஆமாம்மா, ஆமாம். எம்கே எங்கம்மா? அவன் மண்டபத்துக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, கல்யாணத்தை A to Z எல்லாத்தையும் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் விட்டாச்சுல்ல. அப்படியா? ஆமா, அதனாலதான் இப்படி ரிலாக்ஸா உட்காந்துருக்க முடியுது. வர்றவங்கள வாங்கன்னு கேட்கறதுல இருந்து சாப்பாடு பரிமாறி கடைசியில தாம்பூல பை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. நானும் வினிதாவோட அப்பாவும் மேடை பக்கத்துல ஒரு சேரை போட்டுட்டு உட்காந்துட்டா போதும். சரி சரி. ஆமா, பிறகு எல்லாத்தையும் எடுத்து பார்க்க வேண்டிய ஆளுங்களே வரல. என்னதுமா? உன் புருஷனையும் என் மகனையும் தான் சொல்றேன். பொண்ணுக்கு அண்ணனா லட்சணமா வந்து நிற்க வேண்டியவனும் வரல, மாப்பிள்ளைக்கு அண்ணனா வந்து நிற்க வேண்டியவனும் வரல. அப்போ எல்லா வேலையும் கான்ட்ராக்டர்கிட்ட தானே கொடுக்க வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ளை பையனா அவனும் ஒத்தையில எவ்வளோ வேலையை தான் பார்ப்பான்? பிஸ்னஸை பார்ப்பானா, இல்லை எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குற வேலையை பார்ப்பானா? எதைத்தான் பார்ப்பான்?
ம். எல்லாத்தையும் முன்னாடி நின்று எடுத்து பார்க்க வேண்டியவங்களே கையை விரிச்சிட்டா மற்றவங்க தயவைத்தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. ஏதோ காசு இருக்கிறதுனால சரியா போச்சு. எல்லாத்துக்கும் ஆள் போட்டு பார்க்குறோம். இல்லைன்னா முடியுமா சொல்லு? சரிங்கம்மா சரி. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, ஒன்னே எதுவும் கோளாறு சொல்லலை. ம். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் உன் வீட்டுக்காரன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? அதெல்லாம் பார்த்துக்கிறாருமா. அம்மா, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? என்னதுமா? அன்னைக்கு நானும் எம்கே சாரும் பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல இவங்க வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் வேந்தன் சாரும் உள்ள தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி. அப்புறம் இவங்க கிட்ட ஒரு சாவி இருக்க போய் திறந்து உள்ள போயிட்டாங்க. நாங்களும் உள்ள போயிட்டோம். ஆனா உங்க மகனுக்கு வந்ததே கோபம். வேந்தன் சாரை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. எதுக்கு? இதுதான் என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ குடும்பம் நடத்துற லட்சணமா, இப்படி வீட்டுக்கு வெளியே நின்று கத்த விடுற அப்படின்னு. அப்புறம் இருக்காதா பின்ன? அப்பதான் எம்கேவோட இன்னொரு முகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எம்கேவோட ஃப்ரெண்டு கிட்டயே அவர் இவ்வளவு பாசமா இருக்காரே, அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணுகிட்ட அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சேன். ஏன் வளர்ப்பில்ல அப்படித்தான் இருப்பான் என் பிள்ளை. அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன், பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், பொண்டாட்டியை எப்படி நடத்தணும் அப்படின்னு. அம்மாவை பார்த்து அம்மாவோட கைக்குள்ள வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அதனாலதான் என் பிள்ளையும் அப்படி இருக்கான். ஆமாம்மா. பாத்துக்கோ, என் மருமக வினிதாவை அவன் எப்படி தாங்குன்னு தாங்க போறான்னு பாரு. அது எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி என் மருமக வினிதாவும் தங்கமான குணம்ல, என் பிள்ளைய அவ எப்படி தாங்க போறான்னு பாரு. சரிங்கம்மா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட் ஃபார் ஈச் அதர் தான். கண்டிப்பா அப்படி இருக்கணும்னு தானே இவ்வளவு மெனக்கெட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது, அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம்மா ஆமா. இதுவே என் மூத்த மகன் பண்ணியிருக்கிற வேலையை பத்தியா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதாம்மா. நல்ல பொண்ணு தான், நானும் இல்லைன்னு சொல்லலை. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு தான். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு பொருத்தமாக இருக்கணும், என் மகனுக்கு பொருத்தமாக இருக்கணும்ல, அது இல்லைல்ல. யாரை சொல்கிறீங்கம்மா? எம்கேவோட உயிரை காப்பாற்றினாங்கன்னு இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்கல்லக்கா, அவங்கள தான் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அவங்கள நான் பார்க்கல. அவங்க நல்ல பொண்ணு தான்க்கா. ஆமாம், நல்ல பொண்ணு தான். அதான் என் மகனை என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா. அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள் மகன் என்ன விவரம் இல்லாதவராம்மா? அப்படி மயக்கி வச்சிருக்கா இவளே. இப்போ வேலை பார்க்குற பொண்ணு முதலாளிமார்கிட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகணும். அதை விட்டுட்டு வளைச்சு கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா? இங்கே பாரு, இப்போ இந்த வெண்ணிலா இருக்கா, என் மகன்கிட்ட எப்படி பழகுறான்னு பார்த்தியா? ஏன் இவளுக்கு தெரியாதா என் மகனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கிற வித்த? இந்த பொண்ணு நினச்சா அப்படி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? அதுதான் ஒழுக்கங்கிறது. தன் இடம் எது, தன் தகுதி எதுன்னு அறிஞ்சு அந்த கோட்டுக்குள்ளே நிற்கிறா பார்த்தியா இந்த பொண்ணு? இதுதான் பொண்ணுங்கிறது, இதுதான் ஒழுக்கங்கிறது. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த ஒழுக்கம் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை பார்த்தியா? இந்த பொண்ணோட குணத்துக்கு தான் மதிப்பு கொடுத்து இப்போ இந்த பொண்ணை நான் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். அந்த பொண்ணோட குணம் என்னன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டேன். சரிங்கம்மா சரி. சரி, நல்ல நாள் அதுவும் அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு என் மூடே ஸ்பாயில் ஆகிடும். மண்டபத்துக்கு போய் எல்லாரும் முன்னாடி நல்லா சிரிச்ச முகமாக உட்காந்துருந்தா தான் எனக்கு மதிப்பு. வெண்ணிலா, நான் போய் பட்டுச்சாலையை மாற்றிட்டு வரேன்டா. நீ கட்டின வரைக்கும் போதும், எடுத்து வச்சுட்டு ரெடியாகி கிளம்பு போவோம். சரிங்கம்மா, நீங்கள் போய் சேலையை மாற்றிட்டு வாங்க. இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். நீயும் ரெடி ஆகிடுடா, மண்டபத்துக்கு போவோம். சரிங்கம்மா. நிலா. அக்கா, எம்கேவோட அண்ணே இன்னும் வரலையா? வரலக்கா, வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். எம்கேவும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டாராம், நீங்கள் கல்யாணத்துக்கு வரவே வேண்டான்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமாம், வினிதா மேடமும் எம்கே சாரும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஊட்டிக்கு போயிருப்பாங்க போல. போன இடத்துல சண்டையாம். யார் சொன்னா? எம்கே தான். அப்புறம் வினிதா மேடமும் சொன்னாங்க. வினிதா மேடம் எம்கேவோட அண்ணன் காலிலெல்லாம் விழுந்தாங்களாம். அதுக்குமே அவர் கொஞ்சம் கூட மசியலையாம். வரவே முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்துட்டாராம். வினிதா மேடம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தாரு கேஏ சார், அப்போல்லாம் பேசாமல் எதுக்கு அங்கே போய் பத்திரிக்கை கொடுக்க போனாங்க? இல்லை இங்கே இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு மானு, எம்கேவோட ஃப்ரெண்டு, எம்கேவோட உயிரை காப்பாற்றினாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஊட்டி வரைக்கும் போயிருக்காங்க 2 பேரும். ஓ, ஆனால் அந்த பொண்ணை பற்றி தான் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனா? வினிதா மேடம் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. ஓஹோ, ஆமாக்கா. ஆனால் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தியா நிலா? இந்த பேச்செல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்க வேண்டியது. நல்ல வேளை நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்ததுனால தப்பிச்சேன். ஏய் நிலா, ரெடிடா, போலாமா? போலாமா, இந்த வந்துட்டேன். அக்கா வாங்க, அப்படியே போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு போயிடலாம். எம்கே அங்கே தான் இருக்காரு, வாங்க போகலாம்.